அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான். தம்ப்நெயில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வந்து வில்லா டூர் தான் வந்து பார்க்க போறோம். சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க ஹவுஸ் டூர் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான், வாங்க உள்ள போகலாம். ஸோ உள்ள நுழைஞ்சோனமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் தான். ஏன்னா இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து கட்டி கொடுத்தாங்க கிச்சன் மட்டும். நாங்கள் வந்து பார்க்கும்போது இந்த பிளேஸ்லாம் வந்து காலியாக தான் கிடந்துச்சு. அப்புறம் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே வந்து கிச்சனை டிசைன் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சோனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கவுண்டர் டாப். ஆக்சுவலி இந்த கவுண்டர் டாப்பே ஃபர்ஸ்ட் இல்லை, நாங்கள் வீடு குடி போகிறதுக்கும் 2 நாள் முன்னாடி தான் வந்து செஞ்சாங்களே. கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டேன். ரொம்ப அடிக்கடி தேவைப்படுற திங்ஸ்லாம் நம்ம இங்கேயே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்டர் டாப்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த கேபினட்டுமே இல்லை. ஸோ அதனால வந்து தூரமாக போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாலில் பார்த்தீங்கன்னா டைல்ஸும் வந்து இல்லை. ஸோ அதனால நாங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பர் வாங்கி ஸ்டிக் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஸ்டவ்வும் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு புதுசாக வாங்கினது தான். எனக்கு மெயினாக பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கும் மேலே இந்த குட்டியாக ஒரு விண்டோ இருக்கும். ஸோ நல்லா வெளிச்சமாக இருக்கும் சமைக்கக்குள்ள. வீடியோ எடுக்கிறப்பையும் நல்லா வந்து பிரைட்டாக தெரியும். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து துணியும் காய போட்டுப்போம். பக்கத்துலேயே டோரும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து குக் பண்ணுவேன். பட் இப்போ கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் க்ளோஸாக தான் இருக்கும். வின்டர் டைமில் ஜாலியாக திறந்து வச்சுட்டு குக் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ராயர்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நானே இந்த மாதிரி 2 ட்ரே மாதிரி வச்சுக்கிட்டேன். சின்ன ஸ்பூன்லாம் இதில் வச்சுக்கலாம், பெருசுலாம் அதில் வச்சுக்கலான்ற மாதிரி. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே தேவையில்லாத பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்பேன். கீழே பெரிய பேனு, அப்புறம் ஆயில் கேன்லாம் வந்து வச்சுருக்கேன். தவாவும் கீழே தான் வச்சுருக்கேன். இந்த கபோர்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தான் வந்து இருக்குது. அழகாக ஹைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெளியில் தெரிஞ்சால் கூட அசிங்கமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே போயிடுச்சு. இந்த தேவையில்லாத பெரிய பெரிய மூடிலாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ வெளில போனாலும் இதில் தான் வாட்டர் பாட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவோம். இப்போ அந்த சைடு ஓவர், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கவுண்டர் டாப் இருக்குது. குட்டியா ஷெல்ஃப் மாதிரி இந்த ஸ்பேஸ் காலியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு இதில் டீ, காஃபி, சுகர் வந்து ஜார் வச்சுட்டேன். மேலேயும் வந்து நிறைய பிளேஸ் இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு அழகான ஃப்ரேம் வந்து மாட்டி விட்டாச்சு அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக. ஸோ பார்க்கவும் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அழகாயிடுச்சு. இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கெட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸர். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் வந்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கேன் இருக்கிறதுனால பாட்டில் எல்லாமும் அங்கேயே வச்சுருக்கேன். இங்கே மெயினாக ஃப்ளக் கனெக்ஷன் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே இங்கேயே வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து இடத்த அடைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வச்சிருக்கிறது. பட் எனக்கு வேற வழி இல்லை, இதெல்லாம் இங்கே தான் வச்சாகணும் ஃப்ளக் கனெக்ஷன் இங்கே இருக்கிறதுனால. இருந்தாலும் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நின்று கட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். அங்கே நம்ம அடுப்பு பக்கத்துலேயே நிற்க தேவையில்ல. இங்கே வந்து நம்ம அழகாக நின்று கட் பண்ணலாம். இங்கே கீழே 2 டோர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வச்சுருக்கேன். இது SS பக்கெட் பிரியாணிலேருந்து வந்துச்சு. நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதில் அரிசி வந்து எனக்கு ஃபுல்லாக அதில் வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ரோசரி திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேண்ட் போட்டு இது உள்ளக்க வச்சுருவேன். மெயினாக இந்த 2 கபோர்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் திங்ஸ்க்காக தான் வந்து மெயினாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கேயுமே வந்து க்ரோசரி திங்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நான் பாட்டிலெலாம் போட்டு வச்சுருக்க மாட்டேன். யூஸ் பண்ணிட்டு சில இதெல்லாம் இந்த மாதிரி பேண்ட் போட்டு வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக இந்த ஃபாயில் பேப்பரு, டிஷ்யூ, அந்த மாதிரி ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த 2 கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் திங்ஸ் தான். ஸோ இப்போ இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே 2 கபோர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா வெசல் வாஷிங் ஏரியா தான். மற்றபடி இங்கே வேறு எதுவும் வந்து பண்ண முடியாது. 2 சிங்க் வைங்கன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கேட்டு வாங்கினோம். ஸோ அதனால் 2 சிங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன் வேறு நாங்கள் வச்சுருக்கோம். நின்றுட்டு அப்படியே ஆன் பண்ணிவிட்டு வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப வேர்க்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட செட்டப் தான். அவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு அவங்க தான் வந்து வெசல் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே ஸ்பூன் போகிறதுக்கு ஒரு குட்டியாக வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டாச்சு. இந்த பக்கம் வந்து வெசல்லாம் போறதுக்கு ஒரு பேஸ்கெட் வச்சுக்கிட்டோம். ஒருத்தவங்க டிஸ்டர்பன்ஸே இல்லாம வேலை பார்க்கலாம். அந்த பக்கம் நின்று குக் பண்றவங்க குக் பண்ணலாம், இந்த பக்கம் நின்று வெசல் வாஷ் பண்றவங்க வெசல் வாஷ் பண்ணலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். அதிலே கார்லிக் பொட்டேட்டோ எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் என்னோட ஹேர் ட்ரையரும் எப்போதுமே இங்கே தான் இருக்கும். கிச்சனில் நின்று தான் வந்து பண்ணணும்னு எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஆர்டர். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ், தேவையில்லாத பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வச்சிருக்கேன் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸ்க்கு தேவையான திங்ஸ் வந்து வச்சிருக்கேன்.
வச்சுருக்கேன். அந்த பிளேடு அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து ஃபுல்லாக இந்த லிக்விட் ஐட்டம்ஸு, அப்புறம் சர்ஃபு, அப்புறம் அந்த பாத்ரூமுக்கு டெட்டால், அந்த மாதிரி குளோரக்ஸ், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கீழே தான் இருக்கும். நல்லா பல்காக பெருசாக தான் வந்து வாங்கி வச்சுருப்போம். மேலே பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து கொஞ்சம் வடியும். ஸோ அதனால் அங்கே மேலே பெருசாக எதுவும் வைக்கல, தேவையில்லாத திங்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். அந்த லாஸ்ட் டோருக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா 2 பெரிய பெரிய சட்டி வச்சுருக்கேன். நிறையா கெஸ்ட்லாம் வந்தால் 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி பெரிய பெரிய சட்டி இருக்குது. பட் அது எப்போ யூஸ் ஆகுன்னு தான் தெரியல. ஸோ அதனால் அங்கே வந்து வாட்டர் கேன் வச்சாச்சு. அப்புறம் இங்கே ஸ்பேஸ்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் கேன்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கவர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் கிச்சனோட சீக்ரெட் டோர். என்னோட லாஸ்ட் விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டோருக்கு பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ மேலே பாருங்கள், எந்த ஒரு கபோர்டுமே கிடையாது, வெறும் இந்த பக்கம் இருக்கு இல்லையா. ஸோ இது மட்டும்தான். அதனால தான் நான் மெயினாக அந்த கவுண்டர் டாப் மேலே அந்த மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் வாங்கி வச்சதே. ஸோ உள்ளக்க பார்த்தீங்கன்னா இது உள்ளே எனக்கு எல்லாமே வந்துருச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு எந்த திங்ஸுமே இல்லை. இது உள்ளே நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எல்லா திங்ஸையுமே நான் பாட்டில் போட்டு வைக்காதனால எனக்கு அந்த அளவுக்கு வந்து தேவைப்படல. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோசரி ஐட்டம்லேயே எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் அப்புறம் ஒரு கபோர்டும் அப்புறம் வந்து அவனும் தான் வந்து மெயினாக இங்கே வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த தடவை பெருசாக திங்ஸ்லாம் எதுவும் வந்து சேர்க்கறது இல்லை, அந்த அளவுக்கு சேர்க்கறதுக்கும் வேலை இல்லை. இது வெறும் ஒரே ஒரு இந்த பால் டப்பா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையில்ல திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு டிஷ்யூ ஹோல்டர் இருக்குது, அப்புறம் வந்து டேட்ஸ் வச்சுருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே வந்து பெருசாக ஃப்ரிட்ஜ் மேலெலாம் வச்சுருக்க மாட்டேன். அப்புறம் இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். அப்புறம் அவன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது. கபோர்டு வச்சது மெயினாக நல்லதாக போச்சு. என்னோட அவனையும் அது மேலேயே வைக்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா எங்கே வச்சிருப்பேனே தெரியல. இங்கே சின்னதாக ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ், இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணி அழகாக மாட்டி விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மிரர். ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான கபோர்டு எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் காமிச்ச கபோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வெசல் ஐட்டம்ஸே இருந்திருக்காது. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா திங்ஸுமே வந்து வச்சுருக்கேன். அதுலேயும் இதில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப குனிய தேவையில்ல. மெயினான திங்ஸ்லாம் மேலே வச்சுருப்பேன், ஸோ அப்படியே டக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னோட வெசல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துருச்சு. இந்த கபோர்டு வந்து நாங்களே தான் வந்து இங்கே வச்சுக்கிட்டது. ஃபஸ்ட்டு இதில் ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் தான் என்னோட ஐடியா இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் வேணாம், வெசல்ஸ் வச்சுக்கோ, தான் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சாச்சு. பழைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு திங்ஸ் வாங்கணும்னு நினச்சாலும் இது வைக்க இடம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீட்டில் அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கே அதுவுமே ரொம்ப சின்ன கிச்சன்லாம் இல்லை, ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அதுக்கே அவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே சும்மா இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து ஒட்டி விட்டாச்சு. ஈவினிங் டைமில் சும்மா கொஞ்ச நேரம் போட்டு விடலாம், கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கமுமே வந்து ஒட்டியாச்சு. ஏன்னா அதில் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்டுவோம், அப்போ தான் கொஞ்சமாச்சும் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லி அந்த பக்கமும் ஒட்டியாச்சு. ஸோ அந்த கிச்சனில் ஒரு சீக்ரெட் டோர் இருந்துச்சுல்ல, அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அதில் வேறு ஒன்றும் இல்லை, குட்டியாக இருக்கிறதுனால சும்மா சீக்ரெட் டோர்னு பேர் வச்சுருக்கேன். சும்மா பின்னாடி வந்து ஸ்பேஸ் தான் இருக்குது. என்னன்னா இந்த ஸ்பேஸ் வந்து யாருமே வர முடியாது, நாங்கள் மட்டும்தான் வந்து போக முடியும், வர முடியும். அதனால எங்களுக்கு இது ஒரு பேக்யார்ட் ஃபீல்டு இருக்கும், ஒரு கொல்லை மாதிரி. நமக்கு வீட்டுக்கு வந்து கொல்லலாம் இருக்குது, நம்ம இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம், செடியெலாம் வளர்க்கலாம், வின்டரில் அழகாக உட்காந்து பார்பிக்யூலாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நாங்கள் இந்த பிளேஸ்க்கு வரதே கிடையாது, அதனால தான் இப்படி குப்பையாக இருக்குது. ஸோ என்றைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஒரு டோர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் மற்றவங்க வரணுன்னா வரலாம். பட் அந்த டோரும் வந்து லாக்காக இருக்குது. ஸோ அதனால் இது முழுக்க பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்மளோட லிவிங் ரூம் பார்க்கலாம். கிச்சனில் ஒரு டோர் இருந்துச்சுலேயே, அதை ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஹால் வந்துடும். என்னடா ஹால் ஃபுல்லாக சோஃபாவாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து டிவி வச்சுருக்கோம். இந்த சைடில் 55 இன்ச் டிவி, சாம்சங் டிவி தான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் மிரர் வந்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு வேறு எந்த பிளேஸுமே கிடைக்கல. ஸோ இந்த பிளேஸை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு டேபிள். இதோட டேபிளோட சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுச்சு. ஸோ இந்த டேபிள் மட்டும்தான் இருக்குது. இந்த டேபிளை எனக்கு தூக்கி போட மனசு வரல, அதனால் இங்கே ஓரமாக போட்டுட்டு அது மேலே ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுட்டு டிஷ்யூ பாக்ஸ் அப்புறம் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கோம்.
கீஸ்லாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ரவுண்ட் மேட் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி டே டு டேலேருந்து வாங்கினது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ளவர் பாட் தான் வாங்கி வைக்கணும்னு ஆசை. ஸோ ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எம்டியாக விட்டு வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா இருக்குது, 3 சீட்டர் சோஃபா. இதான் ஆக்சுவலி எங்களோட மெயினான சோஃபா. என்னோட லாஸ்ட் vlog பார்த்த வரைக்கும் இந்த சோஃபாவை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து நியூ அடிஷனாக இந்த பெரிய சோஃபா வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு அழகான ஒரு வார்ம் லேம்ப் வந்து வச்சுருக்கோம். இதுதான் மெயினாக இந்த ஹாலுக்கே வந்து ஒரு அழகு சேர்க்குறதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு 2 ஃப்ரேம் மட்டும் மாட்டியிருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. விண்டோக்கு நாங்கள் எந்த கலரில் கர்டைன் வாங்கினோமோ அதே கலரில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இது வாங்கின மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி அவருக்கும் சரி இங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. ஸோ அப்பப்போ வந்து கெட் டுகெதர்லாம் இருக்கும். வீட்டில் சேர்ஸும் பெருசாக கிடையாதா. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பாய் விரிச்சு நிறைய பேர் அப்படி தான் கீழே உட்கார மாதிரி இருக்கும். அது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அதனால இது எங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் கிடச்சதுனால டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ ஹால்லேருந்து அப்படியே வந்தால் ஒரு குட்டி பேசேஜ் மாதிரி இருக்கும். இந்த பேசேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா ரூமையும் பாத்ரூமையும் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ரௌன் டோர் தான் வந்து ரூமு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து பாத்ரூம் இருக்குது. இந்த ஸ்பேஸை வந்து கொஞ்சம் வந்து அழகுபடுத்த தான் நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளவர் பாட் வச்சுருக்கோம். அப்புறம் மிரர் ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கி ஒட்டியிருக்கோம். இது வந்து ஷீன்லேருந்து வாங்கினது தான். ஒரு 30-80 கிட்ட ஆச்சு. இந்த பிளேஸ்க்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாகவே இருக்குது. பாத்ரூம் ஓப்பன் பண்ணி கட்டணுமான்னு யோசித்தேன். சரி ஓகே, வாஷிங் மிஷின்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியும் இல்லையா. ஸோ வாஷிங் மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போன வீட்டிலலாம் வந்து கிச்சனில் இருக்கும், இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேயே இருக்குது. பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரூம் போய் பார்க்கலாம். இது 1 BHK வில்லா தான். பட் இந்த ரூமே பார்த்தீங்கன்னா 2 ரூமுக்கு சமம்னு சொல்லலாம். அவ்வளோ பெருசுக்கு இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டிருக்கோம். சும்மா 2 பேரும் அழகாக உட்காந்துட்டு ட்ராயிங் பண்ணுறது, ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க 2 பேரும். ஸோ 2 வந்து பேஸ்கெட் வச்சுருக்கோம், அது உள்ள அவங்க திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 கபோர்டு வந்து வச்சுட்டோம். ஸோ ஒன்று பெரிய கபோர்டு, ஒன்று சின்ன கபோர்டு ஃபார் கிட்ஸுக்குன்னு. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளுக்கு மேலே வந்து ஒரு 2 ஃப்ரேம் மாட்டியாச்சு. அதில் கொஞ்சம் லைட்டிங்லாமும் கொடுத்தாச்சு ஒரு அழகுக்காக. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. இங்கே வந்து வெளிச்சத்துக்கு பஞ்சம் இல்லை, 2 விண்டோ இருக்குது இந்த ரூமில். ஸோ 2 காட் போடுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரூம்னே வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு எங்ககிட்ட ஒரு காட் தான் இருந்துச்சு. இன்னொரு காட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் வாங்கணும். ஏன்னா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ 2 காட் போட்டு எல்லாருமே மேலே படுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ரூமில் 2 விண்டோ இருக்கிறதுனால நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். நான் இந்த vlog எடுக்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஹ்ரிப் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் லைட் போட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கபோர்ட்லாம் நான் ஓப்பன் பண்ணி எதுவும் காட்டல, ஏன்னா ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி க்ளோத்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ பெருசாக ஆர்கனைஸ்டாகவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டல. ஸோ இதுதான் எங்களுடைய ரூம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் சேர் மட்டும் இருக்குது. எங்கள் அம்மா வந்தால் தொழுவாங்க, ஸோ அதுக்காக வந்து சேர் இருக்குது. இந்த 2 காட் போட்டு இந்த பக்கம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். கீழே 4 பேர் படுத்துக்கலாம் போல், அந்தளவுக்கு வந்து கீழேயுமே வந்து ஸ்பேஸ் இருக்குது. இந்த 2 காட் போட்டுட்டு நடுவுலையும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, 2 பக்கமும் வந்து ஏறி உட்கார்ற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு இப்போ வரைக்குமே வந்து கமெண்ட்ஸ்லாம் வருது ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வில்லாங்கிறதுனால மந்த்லி பே பண்ணுற மாதிரி தான். 1800 மந்த்லி பே பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் வந்து இன்க்ளூடட் கிடையாது, அது தனியாக வந்து நம்ம பே பண்ணணும். இந்த ரூம் விண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள அந்த பேக்யார்ட் காட்டினால ஸோ அது வந்து தெரியும். ஸோ ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.